ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் க்ரட் அப்ளிகேஷனோட என்னெல்லாம் அதாவது பேசிக்காக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது அதாவது கிரியேட்டில் வந்துட்டு எப்படி ஒரு ஃபார்ம்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸில் நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்கனவே இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா forms.py அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த forms.pyல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ண போகிறோம். ஸோ forms.py ஓகே. இப்போ forms.pyன்னு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஜாங்கோலேருந்து ஃபார்ம்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ். இப்போ ஃபார்ம்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் தான் நான் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சிஎல்ஏஎஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம். இந்த ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ண போகிறோம். எதில் இருந்துன்னா MODL மாடல் ஃபார்ம் ஃபார்ம்ஸ்.மாடல் ஃபார்ம் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ண போகிறோம். இன்ஹெரிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த அது மீன் வந்துட்டு நம்ம இங்கே ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த மாடல்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் udcrud.models import student. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் நெஸ்டட் கிளாஸ் மெட்டா. இந்த மெட்டாங்கிறது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு மெட்டா டேட்டானா வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MODL மாடல் ஈக்குவல் டு நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறத வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FIELD ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேண்டாம், அதில் இருக்கிற எல்லா டேட்டா வேணும். ஸோ ஆல். ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோன்னா இந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு HTML CSSல அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இங்கே வியூஸ்க்கு போய்க்கலாம். வியூஸுக்கு போயிட்டு இப்போ இந்த கிரியேட்டுங்கிற இடத்துல தான் வந்துட்டு அந்த ஃபார்மோட இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்ம்ஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வந்துட்டு எடுக்கணும். ஸோ borrowing from udcrud.forms import student form. இதை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணதை நம்ம இந்த இடத்துல வந்துட்டு போன வீடியோவில் எல்லாம் வந்துட்டு அந்த அட்மின் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்ல அந்த மாதிரி இதில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ form ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு அந்த கிளாஸை வந்துட்டு கால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்துட்டு இந்த இடத்துல நம்ம டேட்டா வந்துட்டு புஷ் பண்ணணும். டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கண்டென்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். கண்டென்ட் ஈக்குவல் டு டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்ம் இல்லை ஃபார்ம்னே வச்சுக்கலாம். ஃபார்ம் இந்த இடத்துல ஃபார்ம் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு புஷ் பண்ண போகிறோம். கண்டென்ட் அப்படின்னு இந்த டேட்டாவை நம்ம இங்கே புஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த கிரியேட்டுங்கிற இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக ஃபார்ம்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்டுங்கிற மெத்தடில் வந்துட்டு இது பண்ண போகிறோம். பண்ணிக்கலாம்.
எஸ்டி போஸ்ட். ஓகே. இந்த ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்துட்டு போடணும். சிஎஸ்ஆர்எஃப் அண்டர்ஸ்கோர் டோக்கன். ஓகே. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நம்ம இது பண்ணணும். ஃபார்ம் டாட் ஏஎஸ்எஸ் அண்டர்ஸ்கோர் பி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வைக்கணும். பட்டன். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இப்போ சப்மிட்டுன்னு ஒரு பட்டன் வச்சுக்கலாம். டைப் வந்துட்டு டிஒய்பி டைப்பு சப்மிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துட்டு யூபிஎம்ஐ சப்மிட். ஓகே. இதை இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரன் சர்வர் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு சர்வர் ஓப்பன் ஆகிரும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இது ஹோம் பேஜில் இருக்குது. ஹோம் பேஜ்லேருந்து க்ரியேட் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம என்னோட நேமு, ரோல் நம்பர், இமெயில், டிபார்ட்மெண்ட் இது 3மே இது மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இது கீழே வேணால் நம்ம வந்துட்டு எப்படி என்டர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த க்ரைட்டீரியா வேணால் கொடுத்துக்கலாம். க்ரைட்டீரியா கொடுத்துட்டு அந்த க்ரைட்டீரியா வந்துட்டு இப்போ பாயிண்ட்டாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்ம்ஸ் இது பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வேணும். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்றா வந்துட்டு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோன்னா மேலே வந்துட்டு ஸ்டாட்டிக் இது வந்துட்டு இது பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக இந்த பூட் ஸ்டாப் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் பூட் ஸ்டாப்போட இது எடுத்துகிட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நம்ம ஒரு கண்டெய்னர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ் கண்டெய்னர். இது சரி. இந்த ஃபார்ம்ஸை ஒரு கண்டெய்னரில் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த க்ரியேட்டுங்கிற இது வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல க்ரியேட்டுக்கு இந்த இடத்துல டேட்டா என்டர் பண்ணால் நம்மளுக்கு இப்போ இந்த ஜாங்கோங்கிற இந்த அட்மின் இந்த ஸ்டூடெண்ட்டோட இதில் ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆகிற மாதிரி இப்போ நம்ம இந்த ஃபார்ம் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் இது பண்ணணும். சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட பழைய வீடியோவில் போட்ட மாதிரி அந்த ஸ்டாட்டிக் ஃபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பில் ஹெச்டிஎம்எல்க்கு அப்புறம் நம்ம பர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு இது வச்சுக்கலாம். இந்த ஸ்டாட்டிக்குங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த க்ரட்டுக்குள்ளே ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கு வந்துட்டு தனியாக க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சிஎஸ்எஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டைல் STYLD ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு சிஎஸ்எஸ் வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு லிங்க் பண்ணணும். இந்த இடத்துல லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அந்த ஸ்டாட்டிக்கோட ஃபைலுக்கு இது பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா செட்டிங்ஸ்குள்ளே இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் லிங்க் வந்துட்டு ஆட் பண்ணோம். ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஹெச்எஃப் டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூஆர்எல் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் யூஆர்எல் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் வந்துட்டு ஆட் பண்ணணும். கொட்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபைலோட யூஆர்எல் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதோட அந்த பாத் வேணும். ஸோ, இத இதோட காப்பி ரிலேட்டிவ் பாத் பண்ணிட்டு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் தேவையில்ல. சிஎஸ்எஸ் டாட் ஸ்டைல் மட்டும் போதும். இப்போ இத சேவ் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ, இதுக்கு வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் இது வேணும். சிஎஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? காப்பி